ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ரோ டெக்னிக்கல். இன்னும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய புது சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ரேம் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. சார் ரேம் வந்து 8 GB ரேம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வெறும் 5 GB தான் லிஃப்ட் இருக்குது. ஸோ இது எதனால் வந்து ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னோட கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் யூஸ் பண்ணுறேன், ஒன்லி 5 GB தான் லிஃப்ட் இருக்குது. ஸோ இதனால் என் கம்ப்யூட்டர் ரொம்ப ஹேங் ஆகுது. ரேம் வந்து கிராஃபிக் 2 GB எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது. ஸோ எதனால் இந்த மாதிரி ஆகுது, இதுக்காக ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது நமக்கு சொல்லுவேன். இதோட சாஃப்ட்வேர் வந்து கீழே இருக்குது, இதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா என்னோடய டாஸ்க் மேலே பார்த்தீங்கன்னா 5.9 GB லிஃப்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் எப்படி சால்வ் பண்ணுறது சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து 3 அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எமுலேட்டர், வீடியோ எடிட்டிங், அதில் ஃபோட்டோஷாப். ஆனால் ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, பட் வந்து ரேம் மட்டும் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கேன் இதில். ஸோ இதில் எப்படி சால்வ் பண்ணுறது, ரேம் எப்படி டிக்ரீஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த 75% அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கு. நிறைய சாஃப்ட்வேர் பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கு. அதில் எப்படி கண்டினியூவாக ஸ்டாப் பண்ணணும். பார்த்தீங்கன்னா 5.9 GB தான் லிஃப்ட். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1.5 GB தான் இருக்குது. ஸோ 1.5 GB வச்சு கண்டிப்பாக எதுவும் யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக என்னோடய சிஸ்டம் லோவாக ஹேங் ஆகும், கேம் ஆட முடியாது, ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ இது கிளியராக எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். கண்டினியூ கரெக்டாக பாருங்கள். உங்கள் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டப் கொடுத்துருக்கும். ஸ்டார்ட்டப் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கும் இது. ஸோ இதில் வந்து தேவையில்லாதது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாப் பண்ணுறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சிஎஸ் ப்ரோக்ராம், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லாது. ஸோ முக்கியமே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஸ்டுடியோ அந்த வீடியோ எடிட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விண்டோஸ் 16 செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் தேவையில்லாத டிசபிள் பண்ணுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட்டாக இருக்கும், ஃபைல்ஸ் நிறையா இருக்காது. ஸோ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது இதில் இப்போது. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 66% பேக்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 75% 66 பேக்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேம் டிக்ரீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜர் கொடுத்துருங்க. பெர்ஃபார்மன்ஸில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்துருங்க. அட்வான்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் செட்டிங்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன கிராஃபிக் ஃபியூச்சர்ஸ் இது எல்லாமே. ஸோ வந்து நிறைய பேருக்கு இது அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, வேஸ்ட்டாகவே ஆல்ரெடி. அதில் வந்து அட்ஜஸ்ட் பேக்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில ப்ராப்ளம்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால ஸோ நீங்கள் எதனாச்சும் 3 மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம், இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் இதை செக் பண்ண பண்ணுறாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்கள் செக்ஷனில் போய் பாருங்கள். அதில் வந்து ரிஜிஸ்டர் ஐடி கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் நிறைய பார்த்துப்பீங்க பேக்ரவுண்ட் ஸ்டாப் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு டெவலப்பர் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஐடியில் வந்து பேக்ரவுண்டில் அப்ளிகேஷன் ஓடாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டெப்ஸை கண்டினியூ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்துடுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி. பார்த்தீங்கன்னா இந்த 70% மெமரியிலேருந்து 60% மெமரி ரிட்டர்ன் கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ இதனால் ஒரு சில மெமரிஸ் வந்து உங்களுக்கு லோவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோ 10 யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த வேஸ்ட்டாக ஓடின்றதுனால அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஸோ வந்து பேக்ரவுண்ட் கீழே சர்ச் பண்ணிப்பாங்க, பேக்ரவுண்ட் சர்ச் பண்ணுறேன். ஓகே, பேக்ரவுண்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நிறையா ஃபைல்ஸ் வந்து கால்குலேட்டர், விண்டோ ஃபைல்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது எதுவுமே யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் ஒன்று. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில அப்ளிகேஷன் ஃபியூச்சர்ஸில் தேவை. ஸோ அதை மட்டும் நான் இப்போதைக்கு ஆன் பண்ணி வைக்கிறேன். அதனால் இப்போ எந்த ப்ராப்ளம் இருக்காது. பார்த்தீங்கன்னா கேம் பார் பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணுறேன் அடிக்கடிக்கு. ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது கேம் பார் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே பாருங்கள், கேம் பார் ஓகே.
கெட்டேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் தான் கெட்டேல் வந்து இன்டர்நெட் மூலமாக உங்களை யூஸ் பண்ண முடியும். ஸோ கெட்டேல் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையில்லாத பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இது பேக்ரவுண்ட்லேயே நீ ஓட வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இந்த இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 GB to 8 GB சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படியும் வந்து எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பூட் மேனேஜர் உள்ள நீங்கள் போய் ஸோ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கில்லை சர்ச் பண்ணிங்கன்னா ரீகவர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரீகவர் ஆப்ஷன் சர்ச் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ரீகவர் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ரிஸ்டார்ட் கேட்கும். ஸோ நீங்கள் பூட் பண்ணுறது வந்து நீங்கள் எஃப்கி கூட யூஸ் பண்ணலாம். F10, F11, F12 நீங்கள் யூஸ் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து சிம்பிள் மெத்தட், நீங்கள் பூட் ஆப்ஷன் உள்ள பொறுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஷூட் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்க. கீழே அட்வான்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா UEFI ஃபேர்மி கொடுத்துருப்பாங்க. ஸோ தென் ரீஸ்டார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூட் ஆப்ஷன் சிம்பிளாக உள்ள போக முடியும். ஸோ Windows 7 இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் கிடையாது, ஒன்லி Windows 8, 8.10 மட்டும்தான் இந்தமாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பூட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா சிப் செட் கொடுத்துருப்பாங்க மேலே. சிப் செட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் கிராஃபிக் கொடுத்துருப்பாங்க கீழே. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அது ஆட்டோவில் கொடுத்துருக்கு. ஸோ ஆட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடுது, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரேம் எடுத்துக்கிறதுனால தான் ப்ராப்ளம். ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸு கிளிக் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் பஃபர் சைஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஃபேர்மி பஃபர் சைஸ் வந்து 2 GB கொடுத்துருக்கேன் அதில். ஸோ அது ஆட்டோவில் 2 GBன்னு இருக்கும். ஸோ ஆட்டோவை வந்து நீங்கள் 64M இல்லை 80M நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நான் 80M செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் எக்ஸிட்டில் போய்ட்டு இந்த சேவ் அண்ட் எக்ஸிட்டை கொடுங்க. தென் எஸ் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பூட் ஆப்ஷன் சக்ஸஸ் சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு கம்ப்யூட்டர் 5 minutes ரெஜிஸ்டார்ட் முடிச்சிடும். ஸோ அதுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நம்ப முடியாது, என்னோட ரேம் ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். ஓகே, விண்டோஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கம்ப்யூட்டர் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னோடய கம்ப்யூட்டர் செட்டிங்ஸில் நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன் என்னோடய ரேம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஓகே, கம்ப்யூட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ராப்பர்ட்டி கொடுத்துருங்க. ப்ராப்பர்ட்டி ஓப்பனாக கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ் ஓப்பன். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா 7 GB எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ 7 GB வந்து 84 MB நாங்கள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கிராஃபிக் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட 7.87 GB எனக்கு கிடச்சிருச்சு ரிட்டன். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எல்லாருக்குமே சால்வ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.